தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே கஸ்டோடியல் டெத். சிவகங்கால நடந்த கஸ்டோடியல் டெத்தை பத்தி தான் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்டா பேசியிருக்காங்க. அப்போ கஸ்டோடியல் டெத்தில் தமிழ்நாடு என்ன ரேங்கிங்ல இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுல இருந்து விடியல் ஆட்சி கொடுக்குறேன்னு சொன்னார். ஆனால் விடியா ஆட்சியா மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்தியாவில் டெடிகேட்டட் ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட் இல்ல, நோட்டோரியஸ் ஃபார் இட்ஸ் கல்ச்சர் ஆஃப் அபியூசிவ் போலீசிங் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 26 கஸ்டோடியல் டெத்ஸ் நடந்திருக்கு. பெயரோட அந்த லிஸ்ட் வெளில வந்திருந்தது. when போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ஹியூமன் ரைட்ஸை வயலேட் பண்ணும் பொழுது அவங்க கிட்டே திருப்பி அந்த கம்ப்ளைண்ட் அனுப்பும் பொழுது நீதி கிடைக்குமா? நியமன டிஜிபி தான் தமிழ்நாட்டில் இருக்காரு, ஆனால் டிஜிபி ஏன் அப்பாயிண்ட் பண்ணல அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் நடந்த கஸ்டோடியல் டெத்ஸ் டாக் ஆஃப் த வேர்ல்டா மாறி இருக்கு. லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே கஸ்டோடியல் டெத். இந்த கஸ்டோடியல் டெத் ஆகப்பட்டது சுவிட்சர்லாண்டில் ஜெனீவால இதை பத்தி பேசியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த 61st ஹியூமன் ரைட் கவுன்சில் செஷனில், அதாவது 61st ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் செஷனில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கஸ்டோடியல் டெத்தை பற்றி பேசியிருக்காங்க யுனைடெட் நேஷனில். நம்மளுக்கெல்லாம் தெரியும், சுவிட்சர்லாண்டில் ஜெனீவாவில் யுனைடெட் நேஷன்ஸுடைய ஆஃபீஸ் இருக்குது. அங்கே தமிழ்நாடை பற்றி பேசக்கூடிய கட்டாயம் இப்போ என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை சட்ட மாணவர்கள், யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதை தாண்டி மக்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கஸ்டோடியல் டெத் ஆகப்பட்டது ஒரு பெரிய இஷ்யூ. ஏன்னா லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் லாவை சேஃப்கார்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் யுனைடெட் நேஷனுடைய கோரிக்கையே. அப்படி இருக்கும் பொழுது ஒரு முக்கியமான ஆர்டிக்கலும் வெளியே வந்திருக்கு. அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ரம் சுவிட்சர்லாண்ட் டு சிவகங்கா, டீகோடிங் தி இன்டர்நேஷனல் நேஷனல் லோக்கல் பிரேக் டவுன் ஆஃப் இந்தியாஸ் ஹியூமன் ரைட்ஸ் மிஷனரி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்தியாஸ் ஹியூமன் ரைட்ஸ் மிஷனரின்னு பேசும்பொழுது சிவகங்கால நடந்த கஸ்டோடியல் டெத்தை பற்றி தான் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்டா பேசியிருக்காங்க. இந்த மீட்டிங் ஆகப்பட்டது 5 மார்ச் 2026 அன்னைக்கு நடந்திருக்கு. இந்த மீட்டிங்கில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூ ஆகப்பட்டது ஜெனீவா வரைக்கும் ரீச் ஆயிருக்குன்னா, அப்போ கஸ்டோடியல் டெத்தில் தமிழ்நாடு என்ன ரேங்கிங்ல இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா முதலமைச்சர் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுல இருந்து விடியல் ஆட்சி கொடுக்குறேன்னு சொன்னார். ஆனால் விடியா ஆட்சியா மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா கஸ்டோடியல் டெத்தோடைய ரெக்கார்ட்ஸை பற்றி நான் இன்னைக்கு கொடுக்க போகிறேன். தமிழ்நாட்டில் நடந்த கஸ்டோடியல் டெத்ஸ் அந்த லிஸ்ட் ஆகப்பட்டது நீங்கள்லாம் கூட பார்த்துருப்பீங்க, அது சர்க்குலேட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் அந்த கஸ்டோடியல் டெத்ஸ் எத்தனை நடந்திருக்கு, இந்த கஸ்டோடியல் டெத்ஸை பற்றி யுனைடெட் நேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கட்டாயமாக டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஒருத்தருடைய கடமை. அப்படி பார்க்கும் பொழுது the UN Special Reporter on Torture and Special Reporter on Extrajudicial Summary on Arbitrary Executions condemned the systematic use of torture in Indian policing and extrajudicial killings அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 61st ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் செஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, urging Indian government to take immediate corrective action. இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய யுனைடெட் நேஷன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய, சிவகங்கால நடந்திருக்கக்கூடிய அந்த கஸ்டோடியல் டெத்தை பற்றி இமீடியட் ஆக்ஷன் இந்தியன் கவர்மெண்ட் எடுக்கணும்னு சொல்றாங்க. அப்போ இந்த ரெக்கார்ட் ஏன் பதிய வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது இது ஒரு ஐசோலேட்டட் ஈவெண்ட் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அந்த 61st ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் செஷன்ல. அதில் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா நிறைய கஸ்டோடியல் டெத் நடந்தாலுமே சிவகங்கால நடந்ததை மேற்கோள் காட்டி இது சொல்றது தான் ரொம்ப முக்கியமா பார்க்கணும் நீங்க. ஏன்னா தமிழ்நாடு அங்க ஒரு இஷ்யூவாவே பேசப்பட்டிருக்கு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் யாருமே இதை பத்தி பேசுறது இல்லை. இதை பத்தி பேசுறது இல்லைன்னா இதுக்கான ஒரு அட்டென்ஷனே கொடுக்கறது இல்லை. ஏன்னா பல ஊடகங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லக்கூடிய நரேட்டிவ்ஸ்க்கும்
அவங்க கொடுக்கக்கூடிய பொய் செய்திகளை பரப்புறதுக்காகவே பயன்படுத்திட்டு இருக்காங்கன்றதை நீங்க மறந்துடாதீங்க. இந்த தருணத்துல நம்ம ஏன் இதை பேசுறோம்னா, இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த யுனைடெட் நேஷன்ல வந்த இந்த அட்டென்ஷன், அதோட கஸ்டோடியல் டெத்துக்கு வந்திருக்கக்கூடிய அட்டென்ஷனை கட்டாயமா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா போலீஸ் லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னும் பொழுது, போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது, இந்த மாதிரியான கஸ்டோடியல் டெத் நடக்கும் பொழுது கட்டாயமாக இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் கேள்வி கேட்கறது வந்து புதுசு கிடையாது. ஆனால் சிவகங்காவை மேற்கோள் காட்டி, தமிழ்நாடை மேற்கோள் காட்டி, தமிழ்நாடு நடக்கக்கூடிய எபிசோட்ஸை மேற்கோள் காட்டி பேசும்பொழுது தான் நம்மளுக்கெல்லாம் வருத்தமா இருக்கு. ஏன்னா மே 2021 இருந்து எத்தனை கஸ்டோடியல் டெத் நடந்திருக்குன்ற ரெக்கார்ட் நீங்களே வந்து பார்க்க முடியும், நீங்க இணையதளத்தை தேடிங்கன்னா. ஆனால் அதோட சம்மரியை வந்து நம்ம இந்த பதிவில் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, besides this, India's despite which has been re-elected to the United Nations Human Rights Council, இந்தியா வந்து யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில்ல ரீஎலெக்ட் ஆயிருக்காங்க. அந்த மீட்டிங்ல while this symbolizes international failure at the international level, the situation at the national local levels reveals a sobering tale. இதுல நேஷனல் பிரேக் டவுன், அதாவது கஸ்டோடியல் டெத்ஸை பற்றி நேஷனல் பிரேக் டவுன் அப்படிங்கிற தலைப்பிலையும் இது பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்லைக் த யூரோப்பியன் கன்வென்ஷன் ஆன் ஹியூமன் ரைட்ஸ் ஆர் இன்டர் அமெரிக்கன் ஆர் த ஆஃப்ரிக்கன் சிஸ்டம், India, often described as a subcontinent on itself, lacks a dedicated human rights court for individuals to enforce their human rights. இந்தியாவில் நம்மளுக்கு வந்து கான்ஸ்டியூஷனல் கோர்ட்ஸ் இருக்கு, அதாவது ஹை கோர்ட் இருக்கு, சப்சிக்வெண்டா சுப்ரீம் கோர்ட் இருக்கு. ஆனால் இந்தியாவில் ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட் இல்லை. அப்போ ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட் இல்லைன்னா நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சிஸ்டம் என்ன வச்சிருக்கோம்னா, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வச்சிருக்கோம், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வச்சிருக்கோம். இங்கே போயிட்டு நீங்கள் வந்து அதிகாரிகள் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னா அதுக்கான கோர்ட் இல்லை, கமிஷன் தான் இருக்கு. அப்போ இந்த கமிஷன் யார் அப்பாயிண்ட் பண்ணுறா? ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே கமிஷனில் இருக்கக்கூடிய நபர்களையும் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க ஆட்சியாளர்கள் தான். அப்போ எந்த கட்சி ஆட்சிக்கு வராங்களோ அந்த கட்சி வந்து இதை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஆட்சி காலத்தில் நடக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனுக்கு அந்த ஆட்சி காலத்திலேயே ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியும் உண்டு. இது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இந்தியாவில் டெடிகேட்டட் ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட் இல்லை. கட்டாயமாக வரக்கூடிய வருடங்கள்ல ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட் ஆகப்பட்டது யூனியன் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் கொண்டு வந்தே ஆகணும். ஏன்னா கஸ்டோடியல் டெத்ஸ், அதாவது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸ் அண்ட் இந்தியன் போலீசிங்கால வரதுனால இதுக்கான கோர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத யுனைடெட் நேஷனே இப்போ வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க இந்தியாவில் இருக்கணும்னு. அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் ஆஃபன் த கான்ஸ்டியூஷனல் கோர்ட்ஸ் தட் தி சிட்டிசன்ஸ் அப்ரோச் த்ரூ தி கான்ஸ்டியூஷனல் ரூட் டு என்ஃபோர்ஸ் தேர் ரைட். ஸோ அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக கான்ஸ்டியூஷனல் கோர்ட்ஸ்க்கு போகிறாங்க. ஆனால் டெடிகேட்டட் ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட் இருக்கணும் அப்படிங்கிறது தான் பதிவாக சொல்லியிருக்காங்க. However, the lack of resources and adverse social conditions prevents many individuals from approaching the court. ஸோ நிறைய பேர் சோஷியல் கண்டிஷன்ஸ்னாலையும் இங்கே இருக்கக்கூடிய கடினமான சிஸ்டம் அதாவது இருக்கிறதுனாலையும் எல்லாருக்கும் வந்து ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ் கிடையாது. அப்படிங்கிறதுனால பல பேர் அப்படியே விட்டுடுறாங்க. அதனால நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, in this situation, National Human Rights Commission of India is ideally the most approachable and easily accessible institution at the national level to protect the rights of citizens. ஆனால் இங்கேயே வந்து ஒரு கஷ்டம் இருக்கு மக்களுக்கு. Sadly, even this institution faced significant international pushback last year. National Human Rights Commission மேலையும் ஒரு புஷ்பேக் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, when the Global Alliance of National Human Rights Institutions, GANHRI அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து கொண்டு வரும் பொழுது, the international body responsible for aggregating and monitoring such commission decided to downgrade its status to India's National Human Rights Commission. அப்படி பார்க்கும்போது, while this recommendation came out in May 2025, May 2025 வந்து இந்த ரெக்கமெண்டேஷன் வருது. Commission's conduct in the period since is equally important to examine. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அப்போ எக்ஸாமின் பண்றாங்க. அதனால தான் இந்த தலைப்பில் வந்து ஆர்டிகல் எழுதியிருக்காங்க, சுவிட்சர்லாந்து டு சிவகங்கான்னு. அதில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆர்டிக்கல்ல இந்தியன் சிச்சுவேஷன் இட் இஸ் பர்டினன்ட் டு ரீகால் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹொரண்டஸ் இன்சிடென்ட்ஸ் லோக்கலி
which happened in Sivaganga, where last year 27-year-old man from Sivaganga district was brutally tortured அப்படிங்கிறத யுனைடெட் நேஷன்ஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. இது எந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடக்குது. சிவகங்கா இன்சிடென்ட் மட்டும்தான் யுனைடெட் நேஷன்ஸ்ல பேசியிருக்காங்க. ஆனா கஸ்டோடியல் டெத்ஸ் எத்தனை நடந்திருக்குன்னு நம்ம தமிழ்நாட்டில் தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி பார்க்கும் பொழுது சிவகங்கா டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த அந்த கஸ்டோடியல் டெத்ல brutally tortured until death by the Tamil Nadu police, which stirred national debates about police accountability in India. NHRC, which has mandate to look into these deaths, neither took a suo motu cognizance of this case by itself, nor did it respond to the complaints sent by individual. அதாவது NHRCக்கு அனுப்பிச்சிருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டை சுவமோட்டாவா அவங்க எடுத்து செய்யல. அது மட்டும் இல்லாம அனுப்பிச்சிருக்க கம்ப்ளைண்ட் மேலேயும் டிலேட் ஆக்ஷன் இருக்கிறத யுனைடெட் நேஷன்ஸ் வந்து கண்டறிகிறாங்க. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியதுன்னா stubborn defiance despite global pushback. யுனைடெட் நேஷன்ஸ் புஷ்பேக் பண்ணியும் ஆக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கா எபிசோட்ல ஆக்ஷன் இல்லாததான் நம்ம பார்க்க முடியுது. சிவகங்கா, however, is not an anomaly. Tamil Nadu has always been notorious for its culture of abusive policing அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாத்தான்குளம் நடந்த கஸ்டோடியல் டெத்ஸ் பற்றியும் நம்மளுக்கு தெரியும் 2020. அது அதிமுக காலத்தில். பட் திமுக காலத்தில் மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டல் கஸ்டோடியல் டெத்ஸு ரிப்போர்ட்டில் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 26 கஸ்டோடியல் டெத்ஸ் நடந்திருக்கு. பெயரோட வந்து அந்த லிஸ்ட் வெளில வந்திருந்தது. அப்போ மே 2021 தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸ், அதாவது கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிறத நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 டெத்ஸ் வந்து நடந்ததை ரெக்கார்ட்ல பார்க்க முடியுது. இது ரெக்கார்ட்ல வந்தது. ரெக்கார்ட்ல வராம, நோட்டீஸ்க்கு வராம எவ்வளோ அப்படிங்கிற அந்த கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. அப்படி அந்த கேள்வி வரும்பொழுது இதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா இந்த பிரச்சனை வந்து நடக்குது, இதை பத்தி நம்ம பேசுறோம், அதோட நம்ம விட்டுறோம். ஆனால் இதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பா கொடுத்துருப்பாங்கல்ல யுனைடெட் நேஷன். அதை தமிழ்நாடு அரசாங்கம் ஃபாலோ பண்ணாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வி வரும்பொழுது ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறது தான் முக்கியமா நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது இதே மாதிரி ஒரு தமிழ்நாடு விட்னஸ்டு 3 back-to-back extra judicial killings in a single week. அந்த டைம்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2025ல அதே டைம்ல ரெக்கமெண்டட் டு பி டவுன்கிரேடட். NHRC அதனாலேயே நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை அதனாலேயே வந்து டவுன்கிரேட் பண்ணாங்க தமிழ்நாடுனால. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கஸ்டோடியல் டெத்ஸ்னால ரேங்கிங் கொடுக்கும் பொழுது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு யுனைடெட் நேஷன் வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த டவுன்கிரேட் ஆகப்பட்டது யூரோப்பியன் அலையன்ஸும் இதுக்கு வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. அந்த அலையன்ஸ் ஆகப்பட்டது குளோபல் அலையன்ஸ் ஆஃப் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் கேன்ரி அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து டவுன்கிரேட் பண்றாங்க. இதுல முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, NHRC உடைய கைட்லைன்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, which has a mandate to look into this deaths, neither took suo motu cognizance of this case by itself, nor did it respond to the complaint sent by individual. So அதனால NHRC should have immediately respond to this, also considering its timely global pushback. A complaint was also sent to the commission in this regard, but what happened later reveals the complete picture of this international, national, local mockery of justice. And the complaint receive பண்ணதுக்கு அப்புறம் more than 10 months after the complaint was filed, commission finally responded. என்ன சொன்னாங்கன்னா, disposing of it without hearing the complainant, without calling any witnesses, without any independent inquiry, by simply forwarding to the Director General of Police, DGPக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க தமிழ்நாடு. For what? Appropriate action. அப்போ அக்கௌண்டபிலிட்டி எங்க இருக்குன்றது தான் கேள்வி. அப்போ தமிழ்நாட்டில் 26 கஸ்டோடியல் டெத்ஸ் நடந்திருக்கு, அதோட லிஸ்ட் வெளில வந்திருக்கு, அது சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அந்த 26 கஸ்டோடியல் டெத்ஸ் நீங்க பார்க்க முடியுது. இந்த ஸ்கிரீன்லயே போட்டிருக்கோம் பாருங்க, 26 கஸ்டோடியல் டெத்ஸ் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அப்படி இருக்கும் பொழுது கம்ப்ளைண்ட் வந்து NHRC எந்த போலீஸ் மேல ஆக்ஷன் எடுக்கணுமோ அவங்களுக்கே ஃபார்வர்ட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்கும் பொழுது, விட்னஸஸ் எக்ஸாமின் பண்ணலன்னும் பொழுது யுனைடெட் நேஷன்ஸ் வந்து இது மேல வந்து ஒரு நோட்டை வந்து கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, the commission response to this matter is flawed on more than one account. While the 10-month delay is the most visible issue,
The fact that the commission did not use any of its statutory powers to investigate or call for witnesses is unfortunate for the complainant and the victims. அப்ப யார் விக்டிமோ யார் கம்ப்ளைனன்ட்டோ அவங்க வந்து என்ஹெச்ஆர்சி காமிச்சா அவங்களே திருப்பி போலீஸ்க்கு அனுப்பும் பொழுது அவங்களுக்கு நீதி கிடைக்குமா அப்படிங்கிறதுனால தான் அதாவது ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட் வந்து கட்டாயமாக இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கிறது தான் குளோபல் கால். அப்படி இருக்கும்பொழுது forwarding the complaint to the DGP of the state, DGP police is also contrary to the recommendation of the international body downgrading the commission, which categorically rebuked the commission for involving police officers of the same department who are the perpetrators of the human rights violation. When police department human rights violate பண்ணும் பொழுது அவங்க கிட்டே திருப்பி அந்த கம்ப்ளைண்ட் அனுப்பும் பொழுது நீதி கிடைக்குமா அப்படிங்கிற அந்த கேள்வியை வச்சிருக்காங்க யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷனல் பாடி. யுனைடெட் நேஷன்ல இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் பாடிஸ் எல்லாருமே இதை முன் வச்சிருக்காங்க. அப்ப தமிழ்நாடுடைய கஸ்டோடியல் டெத்து எந்த அளவுக்கு விவாதம் ஆயிருக்குன்றது தான் முக்கியம். இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் இதை பத்தி பேசினாங்களா? இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் அங்க இந்த டிஸ்கஷன் நடந்தது அப்படிங்கறத எடுத்து வச்சாங்களா? இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இதை பத்தி பேசினாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வி எழ ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இட் இஸ் a systematic failure at the grassroots level. இந்த இஷ்யூ ஆகப்பட்டது ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூ ஆகப்பட்டது இங்க இருக்கக்கூடிய சட்ட மாணவர்கள் எல்லாரும் கட்டாயமாக இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா the whole other layer to this chain of failure is identified when you realize NHRC அதாவது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எந்த போலீஸ் மேல ஆக்ஷன் எடுக்கணுமோ அவங்களுக்கே அனுப்பும் பொழுது the complaint has not been appointed in the state for more than past 6 months. When calls for police accountability and to eradicate torture come from Geneva, the fact that there is no head of the state police to look into the police torture that occurred in Sivaganga gives a panoramic view of the systematic failure. ஜெனீவால சொல்லியிருக்காங்க, யுனைடெட் நேஷன்ல சொல்லியிருக்காங்க, நியமன டிஜிபி தான் தமிழ்நாட்டில் இருக்காரு. ஆனால் டிஜிபி ஏன் அப்பாயிண்ட் பண்ணல அப்படிங்கிறத ஜெனீவால இருக்கக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ் வந்து கொஸ்டின் எழுப்புறாங்க தமிழ்நாடு அரசாங்கம் மேல. அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் அதாவது ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளை பத்தி பேசியிருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் நடந்த சிவகங்காவுடைய கஸ்டோடியல் டெத்தை பத்தி யுனைடெட் நேஷன்ல ஜெனீவால வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பேசும்பொழுது இங்க நியமன டிஜிபி இருக்கிறத பத்தியும் பேசியிருக்காங்க. அப்போ புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடந்தா என்ஹெச்ஆர்சி வந்து திருப்பி டிஜிபி போலீஸ்க்கு அனுப்பும் பொழுது டைரக்டர் ஜெனரல் போலீஸ்க்கு அனுப்பும் பொழுது யார் அந்த ஆக்ஷன் எடுக்கணுமோ அவங்களே இல்லாத பொழுது எப்படி ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படிங்கிற டிஸ்கஷனை ஜெனீவால பண்ணியிருக்காங்க. இது பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்டர்நேஷனல் பாடி இப்போ டிஎம்கே அரசாங்கத்துக்கு மேல விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க யுனைடெட் நேஷன்ல. இது ஃபேக்ட், அதுதான் நீங்க பார்க்க வேண்டியது. இந்த மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடக்காம இருக்கணும்னா திமுக அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கணும் அந்த கேள்வி எழுதா இல்லையா? இல்ல வரக்கூடிய அரசாங்கங்கள் என்ன செய்யணும் அந்த கேள்வி எழுதா இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது நான் கம்ப்ளையன்சஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் என்ஷோர் பண்றதுக்காக கண்டினியூஸா பிரகாஷ் சிங் கைட்லைன்ஸ் அப்படின்னு கைட்லைன்ஸ் உண்டு. அதுல என்ன சொல்றாங்கன்னா ஃபார் செட்டிங் அப் போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டிஸ் அண்ட் பரம்வீர் சிங் கைட்லைன்ஸ் ஃபார் செட்டிங் அப் சிசிடிவி கேமராஸ். ஸோ 2 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கணும் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி கஸ்டோடியல் டெத்தை தடுக்கணும்னா. ஒன்று பிரகாஷ் சிங் கைட்லைன்ஸ் 2006 படி, 2வது பரம்வீர் சிங் கைட்லைன்ஸ் 2020 கைட்லைன்ஸ் படி ஃபார் செட்டிங் அப் சிசிடிவி கேமரா have also been not complied with. இது வந்து கம்ப்ளை ஆகல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. This non-compliant has reached its extreme and attracted judicial scrutiny, prompting Supreme Court to take suo motu cognizance to ensure CCTV cameras are fixed to prevent custodial violence. இந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணல, பிரகாஷ் சிங் கைட்லைன்ஸும் ஃபாலோ பண்ணல, பரம்வீர் சிங் கைட்லைன்ஸையும் ஃபாலோ பண்ணி சிசிடிவி கேமரா வைக்கலன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரிய வந்த உடனே சோமோட்டோவா சுப்ரீம் கோர்ட் இந்த மேட்டரை கையில் எடுத்து கிளியரா நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க, அதாவது சிசிடிவி கேமராஸை போடுங்க அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் கொடுத்து இப்போ பல ஸ்டேஷன்ல போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனாலும் பல ஸ்டேஷன்ஸ் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி பார்க்கும் பொழுது எதுக்காக சிசிடிவி கேமரா போட வச்சிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்னா
கஸ்டோடியல் வயலன்ஸ் நடக்கக்கூடாதுன்றதுக்காக the court has appointed an amicus to report on the complaints of the state and union territory. தமிழ்நாடு அரசாங்கத்தில் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் சிசிடிவி கேமரா இருக்கா அப்படிங்கிற அந்த கேள்வி எழும்பொழுது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பிரகாஷ் சிங் கைட்லைன்ஸ், பரம்வீர் சிங் கைட்லைன்ஸ். According to the guideline, the state level oversight committee has been set up under the leadership of the DGP of the state on 29th January this year. இந்த வருஷம் the court ordered all the DGP and home secretaries of the state to have an online meeting with the court appointed amicus which the National Legal Service Authority facilitated. So NLSA அதாவது National Legal Service Authority facilitate பண்ணக்கூடிய அந்த மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு சுப்ரீம் கோர்ட் மேண்டேட் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி இந்த லாஸ்ட் ஹியரிங் ஆன் 26th February இதை பத்தி ஹியரிங்கும் நடக்குது சுப்ரீம் கோர்ட்ல. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் வாஸ் நோட்டட் தட் தி யூனியன் ஆஃப் இந்தியா, NCT டெல்லி, கேரளா, வெஸ்ட் பெங்கால், UT தாத்ரா அண்ட் ஹவேலி அண்ட் தாமன் அண்ட் தியூ, UT லக்ஷ்மதீப் failed to participate in the meeting. இதை தாண்டி leaving the amicus unable to find the required report. இதுக்கப்புறம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெசேஜா நீங்க பார்க்கணும். Several districts in Tamil Nadu still fail to comply. எல்லா district almost பாத்தீங்கன்னா fail to comply with the installation of the CCTV camera. அப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல CCTV கேமரா இருக்கணுமா வேணாமா? அப்ப அந்த CCTV கேமரா ஏன் பொருத்தப்படல அப்படிங்கிற கேள்வி எழ ஆரம்பிச்சிருக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல. அப்படி பார்க்கும்போது places of detention, the instances of torture, extrajudicial killings and custodial deaths in state are well documented by the Joint Action Against Custodial Torture and widely reported across the media. The same cannot be stated for other states across India. There is no official documentation of torture or ill treatment of detainees by the police or extrajudicial killings. Sadly, torture and other forms of ill treatment are not even defined by any Indian legislation. இந்தியாவில் இதுக்கான ஒரு சட்டமே இல்லை. அப்போ தமிழ்நாட்டில் இதுக்கான ஒரு சட்டம் வேணுமா வேணாமா? அப்போ இதுக்கான ஒரு சட்டம் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது. அப்படி பார்க்கும் பொழுது இந்தியா இஸ் எட் டு ராட்டிஃபை யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் அகெயின்ஸ்ட் டார்ச்சர் அண்ட் அதர் க்ரூயல், இன்ஹியூமன் ஆர் டீக்ரேடிங் ட்ரீட்மெண்ட் ஆர் பனிஷ்மெண்ட் 1984 UNCAT இன்னும் நோட்டிஃபை பண்ணல. தமிழ்நாடு அரசாங்கமும் இதை நோட்டிஃபை பண்ணலங்கிறது தான். தமிழ்நாடு அரசாங்கம் இதை பேஸ் பண்ணி இதுக்கான ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணல அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். which it had signed in 1997. ராட்டிஃபையே பண்ணாட்டி கூட, however, torture and other forms of ill treatment are prohibited under International Covenant on Civil and Political Rights 1966 ICCPR, particularly under Article 7 India's ratified. Such provisions of international human rights laws are defined as human rights under the Protection of Human Rights Act 1983. இது வழியாக தான் NHRC to take action against torture and other form of ill treatment. NHRC immediately after its inception addressed letter to all the chief ministers seeking mandatory intimation of all custodial and judicial deaths in a format prescribed by the NHRC. This resulted in NHRC documentation, violation and recommendation compensation for the victims. இது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, an eternal cry for justice and accountability is the நம்ம ஹியூமன் ரைட்ஸ் லாவில் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. இது கொலோனியல் ரூல்லையும் இருந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் 1871 வந்து பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம அபாலிஷ் பண்ணுறோம். இந்தியன் போலீஸ் ஆக்ட் 1861 வந்து எண்ட் ஆஃப் த கொலோனியல் ரூல்ல நிறைய சேஞ்சஸ் நம்ம கொண்டு வந்தோம். ஆனால் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இன்னும் NHRC வந்து எஃபெக்டிவாக இல்லை, டவுன்கிரேடிங் வந்து நடக்குது அப்படின்னா கட்டாயமாக ஸ்டேட் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் கீழே, அதாவது போலீஸ் வந்து ஸ்டேட் கிட்ட இருக்கிறதுனால ஸ்டேட் ஹஸ் டு எஸ்டாப்ளிஷ் ஆல் திஸ் திங்ஸ். அப்போ எவ்வளவோ ஃபெயிலியர்ஸ் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் 2021 கண்டிருந்தாலும் இந்த கஸ்டோடியல் டெத்ஸ் மட்டும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரைசிங் ட்ரெண்டாகவே போயிட்டு இருக்கிறது வந்து நம்மளுக்கு மன வருத்தம் கொடுக்குது. ஏன்னா ஒரு சில பேர் பொய் வழக்கிலேயே வந்து கஸ்டோடியல் டெத் நடந்ததெல்லாம் நம்ம ரீசெண்டாக பார்த்தோம் தமிழ்நாட்டில். அப்போது அந்த இடத்துல நம்மளுடைய சகோதர சகோதரிகள் இருந்திருந்தா நம்ம எப்படி நினச்சிருப்போம், என்ன நடந்திருக்கும்? அப்போ எம்பத்தட்டிக்கலா இன்னைக்கு இருக்கக்கூடிய ரிக்குவயர்மெண்ட் என்னன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் பிரகாஷ் சிங் கைட்லைன்ஸையும் பரம்வீர் சிங் கைட்லைன்ஸையும் ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்டையும் பார்லிமெண்ட்ல இங்கிருந்து ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய கட்சிகள் இருந்து போயிட்டு பேசி ஹியூமன் ரைட்ஸை
எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் வச்சாரு. ஆனால் ஹியூமன் ரைட்ஸ்ன்றது வந்து பியாண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அது வந்து பேசிக் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது. அதை தாண்டி ஹியூமன் ரைட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த ஸ்டேட் ஆஸ் பர் ஆர்டிகல் 12 சிட்டிசன்ஸோட ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணுமோ அதே ஸ்டேட் வயலேட் பண்ணும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்ம வந்து நிலைநிறுத்திக்கிறதுக்காக கோர்ட்ஸுக்கு போனாலும் ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட் வழியாக அந்த ஸ்டேட்டில் யார் அந்த மாதிரியான போலீசிங் கீழே இருக்கவங்க வந்து பாதிப்பை ஏற்படுத்துகிறாங்களோ அவங்க வந்து அக்கௌண்டபிலிட்டியோட செயல்படணுங்கிறது தான் ஹியூமன் ரைட்ஸோடைய நோக்கமே, ஹியூமன் ரைட்ஸ் லாஸோடைய நோக்கமே. ஆனால் இதை சட்ட மாணவர்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய ஆட்சியாளர்கள் கட்டாயமாக ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காகவும் ஹியூமன் ரைட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகவும் யுனைடெட் நேஷன்ஸ் கைட்லைன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்காகவும் கட்டாயமாக செயல்படணும். 26 கஸ்டோடியல் டெத்ஸ் தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது நம்மளுடைய அப்படியே நம்ம பதறோம். ஏன்னா போலீஸ் வந்து நிலைநிறுத்தணும், போலீசிங் வழியாக ஹியூமன் ரைட்ஸை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் இன்டர்நேஷ்னலாகவே இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் வந்து போன மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்காக பல பேர் வந்து குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. என்ன குரல் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா, நியமன டிஜிபி இருக்காரு அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ரைஸ் பண்ணுறதும் ஹியூமன் ரைட்ஸ் இங்கே வந்து வயலேட் ஆகிறத இன்னைக்கு ஜெனீவாவில் சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய ஜெனீவாவில் யுனைடெட் நேஷன்ஸ் பேசுகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் நடந்த கஸ்டோடியல் டெத்ஸ் வந்து டாக் ஆஃப் த வேர்ல்டாக மாறி இருக்கு. டெஃபினட்டாக வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள்லாம் வந்து எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க, அதாவது எலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. அப்போது நீங்கள் யோசிங்க, ஹியூமன் ரைட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து அஃபெக்ட் ஆயிருக்குன்னா அப்போ இந்த ஆட்சி காலத்தில் நடந்ததா இல்லையான்னு சட்டப்பூர்வமாக இருக்கக்கூடிய சட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே நிலைநிறுத்தப்பட்டிருக்கா, அரசு சட்டத்தில் இருக்கக்கூடிய நோக்கம் தமிழ்நாட்டில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கா அப்படிங்கிற அந்த கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. அதனால வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியாக ஹியூமன் ரைட்ஸ் ஆஸ்பெக்ட்ஸையும் நம்மளோட லீகல் டாக்ஸ் சேனலில் பார்ப்போம். இந்த ஹியூமன் ரைட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். கட்டாயமாக இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் ரிசர்ச் பண்ணுங்க, ChatGPTல பண்ணுங்க, கூகுளில் பண்ணுங்க, போய் குவெஸ்டன்ஸையும் ஆட்சியாளர்கிட்ட கேளுங்க. காரணம் என்னன்னா, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இஸ் யுவர் ரைட்ஸ் வயலேஷன். அதனால உங்கள் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆகுதுங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. மீண்டும் சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார். நன்றி.